ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ். வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு டிஷ் தாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குழு குழுன்னு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா அது எப்படி பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 25 கிராம் ஜவ்வரிசி எடுத்து கொஞ்சம் அதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்து அதுக்கு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். சப்ஜா சீடு ஒரு போட்டோடனே கொஞ்சம் ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 1/2 hour ஊறட்டும். அப்போ தான் நமக்கு நல்ல குழுன்னு கிடைக்கும். சப்ஜா சீடு அப்படியே வச்சுட்டு இப்போ கடல் பாசி, அதாவது சைனா கிராஸும்பாங்க, அகார் அகாரும்பாங்க. இது குட்டி குட்டியாக நீளமாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த அகார் அகார் கடல் பாசி இருக்குல்ல, அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சீனி போட்டு நல்ல கொதிக்க விடணுங்க. நல்லது அவ்வளோ அந்த நல்லா கரைஞ்சி ஒன்று போல் மெல்ட் ஆகி வரும்போது நம்ம இதில் ஒரு நம்மகிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்துச்சு, அது கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிட்டேன். கலருக்காண்டி நல்ல ஒரு பிங்க் கலர் மாதிரி கிடைக்குமேன்ட்டு. ஆனால் இது ஒரு மாதிரி நல்ல ரெட் கலர், அழகான கலரில் அழகாக கிடச்சிச்சு நம்மளுக்கு. இதை அப்படி ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல ஒரு 1 hour கழித்து எடுத்திங்கன்னா நல்ல செட்டாக இருக்கும். அது செட் ஆகட்டும். இதை ஆறுனதுக்கப்புறம் அப்படி தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு 2 மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துருக்குறேன். இது நல்ல பழுத்த மாம்பழம். ஒன்று நல்ல நீல் சைஸ், நல்ல ஒன்று ஒரு நல்ல உருண்டை மாம்பழம். இந்த 2 மாம்பழத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அழகாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு கட் பண்ணி வச்சுட்டேன். மாம்பழம் கட் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு அழகான வாசனைங்க, நல்லா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் இதை அப்படியே கட் பண்ணி உரமாக வச்சுட்டு மீதி இருக்க மாம்பழத்தை ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு மாம்பழமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் 2 ஸ்பூன் மட்டும் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுங்க. இது கூட நம்ம ஒரு காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்துச்சு, அது ஒரு 50 மில்லி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி திக்காக கிடைக்கும். இப்போ அந்த ஜவ்வரிசி நமக்கு நல்லா வெந்து வந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணியாச்சு. கடல் பாசியும் நல்லா செட் ஆகிட்டு, அதே மாதிரி சப்ஜா சீடும் ரெடி ஆகிட்டு. இப்போ அந்த கடல் பாசி நல்லா குட்டி குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி பார்க்கவே டைமண்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சம்மருக்கு இந்த கடல் பாசி, சப்ஜா சீடு எல்லாமே நல்ல ஒரு குளிர்ச்சி. இது எல்லாமே உடம்புக்கு நல்லது. நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம எல்லாமே உடம்புக்கு நல்ல சூட்டை தணிக்கிறதா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மேங்கோ பேஸ்ட் ரெடி பண்ணிச்சிருந்தோம்ல, அதை அப்படியே ஒரு பவுலில் அப்படியே அவ்வளோத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் இது நார்மலாக சாப்பிடும் போதுவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நல்ல ஒரு கட்டியாக ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடல் பாசி இருக்குல்ல, அகார் அகார், அதையும் ஆட் பண்ணிடலாம். பார்க்கவே ஒரு கலர்ஃபுல் எல்லோ அண்டு ரெட்டு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வேறு நல்லா டைமண்ட் மாதிரி கண்ணாடியாக வேறு இருந்துச்சா, பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. நம்ம அவிச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ஜவ்வரிசியும் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி. அதுவும் பார்க்க நல்ல குட்டியாக ஒயிட் கலர் பால் மாதிரி இருந்துச்சு, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ சப்ஜா சீடும் நல்ல நம்மளுக்கு செட் ஆகிருந்துச்சு, அதையும் இது கூட நம்ம எடுத்தோம். சப்ஜா சீடும் உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி, அதையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேங்கோவையும் எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. பார்க்கவே நல்ல ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சுங்க. இது பார்த்தாங்க மேங்கோ சாகு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இதை அப்படியே குட்டி குட்டியாக 2 பவுலில் மாற்றி அதில் டெக்கரேஷனுக்காண்டி நம்ம மீதி இருந்த கொஞ்சம் 1-2 மேங்கோ பீஸும் அப்புறம் அந்த கடல் பாசி குட்டி குட்டியாக அதையும் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக நம்ம டெக்கரேட் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்தாச்சுங்க. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.